வணக்கம் அன்பர்களே, ருத்ராட்சத்தின் அவசியம் பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். ருத்ரனின் கண்கள் என்று போற்றப்படும் ருத்ராட்சம் சிவாம்சம் என்று வணங்கப்படுகிறது. ருத்ராட்சம் உள்ள இடத்தில் அமைதி, சுபீட்சம் நிலைக்கும். கழுத்தில் அணிந்து கொள்ள முடியாதவர்கள் இதை பூஜை அறையிலாவது வைத்து பூஜிக்க வேண்டும். ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் என்றாலும் பூஜையில் வைக்க 5 முகமே ஏற்றது. 5 முக ருத்ராட்சம் உள்ள இடத்தில் தீமையே அண்டாது. சிவன் கோயிலில் உள்ள அர்ச்சகர் மூலமாக ருத்ராட்சத்திற்கு பூஜை செய்து ஆற்றலை செலுத்திக் கொண்டு பூஜை முடிந்தவுடன் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். நல்ல சுபமுகூர்த்த நாளில் ருத்ராட்சத்திற்கு பூஜையை செய்ய வேண்டும். தினமும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு சிறிய பெட்டியில் இதனை வைத்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம். இதற்கு தினமும் பூஜை செய்து வரலாம். அடிக்கடி ருத்ராட்சத்தை சுத்தம் செய்து அதன் துளைகளில் அழுக்கு அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சத்திற்கு எண்ணெய் தடவுவதை எப்போதும் மறக்க வேண்டாம். சுத்தம் செய்த பிறகு பசும் பாலில் சிறிது நேரம் போட்டு எடுப்பதால் ருத்ராட்சத்தின் புனிதம் பாதுகாக்கப்படுகிறது. சுத்தம் செய்தவுடன் இதற்கு ஊதுபத்தி கொண்டு பூஜை செய்ய வேண்டும். நீண்ட நாட்கள் கழுத்தில் அணியாமல் பெட்டியில் வைத்திருப்பவர்கள் இந்த முறையை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். ருத்ராட்ச வழிபாடு என்பது புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை அளிக்கும். தெரியாமல் செய்த எந்த பாவங்களையும் ஒழிக்கும். எனவே நலமான வளமான வாழ்வுக்கு ருத்ராட்சம் வழிபாடு அவசியம்.